Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view 5 questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். So first question பார்த்தோம்னா who is the first Indian actress to win an award at the uncertain regard category at Cannes Film Festival அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது Cannes திரைப்பட விழாவில் தி அன்சர்டைன் ரிகார்ட் பிரிவில் விருதை வென்ற முதல் இந்திய நடிகை யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கொல்கத்தாவை சேர்ந்த அனுஷ்யா சென்குப்தா அப்படிங்கிறவங்க தான். ஓகேங்களா, அதாவது இந்த அன்சர்டைன் ரிகார்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்கு கீழே அவார்டு வாங்கக்கூடிய முதல் இந்திய நடிகையா இருக்காங்க. ஸோ என்ன ஒரு படத்துக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷேம்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படத்துக்காக தான் இவங்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அன்சர்டைன் ரிகார்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே ஷேம்லெஸ் அப்படிங்கிற படத்திற்காக சிறந்த நடிகையாக அனுஷ்யா சென்குப்தா அவர்கள் வந்து வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது which department will give தகைசால் தமிழர் அவார்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தகைசால் தமிழர் விருதை எந்த துறை வழங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பொதுப்பணித்துறை வழங்கிட்டு இருந்த ஒரு விருதாக இருந்துச்சு. இப்போ யாரு கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ் டெவலப்மெண்ட், அதாவது தமிழ் வளர்ச்சித்துறை தான் இதை கொடுக்க போறாங்க. 2021ஆம் ஆண்டு இந்த அவார்டு அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நமக்கு இது வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 3 பேருக்கு அவார்டு கொடுத்துருப்பாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கம்யூனிஸ்ட் லீடர்ஸாக இருந்த சங்கர் ஐயா, நல்லக்கண் அவர்கள் முதல் 2 விருதுகள் அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. கடைசியா கி வீரமணி அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா, சோ தமிழ் வளர்ச்சித்துறை தான் இந்த ஒரு விருதை வழங்க போறாங்க. இதற்கப்புறமா அடுத்தது where has the worst landslide of the 21st century occurred அப்படின்னு கேட்டிருக்காங்க. 21ஆம் நூற்றாண்டின் மிக மோசமான நிலச்சரிவு எங்கு நிகழ்ந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா பப்புவா நியூ கினியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தென்கிழக்கு நாடுகள்ல இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு 300க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்திருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் லேண்ட்ஸ்லைட்ஸாக சொல்றாங்க. இன்னமும் நிறைய மக்கள் இறந்துட்டே இருக்காதாக செய்திகளும் வந்துட்டே இருக்கு. ஓகேவா, ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னா ஸோ கம்பெனிஸ் அவங்களோட சிஇஓஸ் அதுலேயும் பார்த்தோம்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க இந்தியர்களாக இருக்கவங்களை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து சத்யா நாதல்லா வருவார். ஓகேங்களா, ஸோ அடுத்தது கூகுளுக்கு சுந்தர் பிச்சை வருவாங்க. ஐபிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஐபிஎம்க்கு வந்து அரவிந்த் கிருஷ்ணா அவர்கள் வந்து இருப்பார். ஓகேவா, ஸோ அடோப் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு சாந்தனு நாராயணன் வந்து வருவார். ஸோ 4321 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியன்ஸ்லாம் இங்கெல்லாம் சிஇஓவா இருக்காங்க அப்படிங்கிற சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸா. ஸோ அடுத்தது consider the following statements கொடுத்திருக்காங்க. First World Tamil Classical Conference was held in 2010. அடுத்தது Second World Tamil Classical Conference will be held in 2025 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ தமிழ்ல பார்த்தோம்னா பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு 2010 நடைபெற்றது. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். கோயம்புத்தூர்ல வந்து நமக்கு நடந்திருக்கும். சரிங்களா, அடுத்தது 2வது உலக தமிழ் செம்மொழி மாநாடு அப்படிங்கிறது 2025 சென்னையில வந்து நடக்க போகுது. ஸோ ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். 2ம் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா, ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.